வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யோவான் 6ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு ரொம்பவே ஆச்சரியமான சம்பவம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ஆனா அத பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் இயேசுவை விட்டு விலகி போறாங்க. ஏன்? இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல, நம்மளோட விசுவாசத்தையே சோதிக்கிற ஒரு மாபெரும் தேர்வு. வாங்க இத பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கண்ணு முன்னாடியே ஒரு நம்ப முடியாத அற்புதம் நடக்குது. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த அற்புதத்தை செஞ்சவரை விட்டு நீங்க விலகி போயிடுறீங்க. இதுதான் யோவான் 6ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத விஷயம். மக்கள் ஏன் அப்படி செஞ்சாங்க? அந்த கேள்விக்கு தான் நம்ம இப்ப பதில் தேட போறோம். சரி, இந்த முழு சம்பவத்தையும் நம்ம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு அற்புத உணவு, அப்புறம் ஒரு ரொட்டி ராஜாவை தேடுறது, அதுக்கப்புறம் கடினமான போதனை, விசுவாசத்தின் சோதனை, கடைசியா இறுதியான தேர்வு. ஓகே, முதல் பகுதி ஒரு அற்புத உணவு. எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குது. இயேசு நோயாளிகளை குணமாக்குறத பார்த்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு. அதனால அவர் எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டமே அவரை பின்தொடர்ந்து போச்சு. அப்படி ஒரு நாள தான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அப்போ அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல இயேசு தன் சீடர் பிலிப்பு கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவரோட விசுவாசத்தை சோதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் முன்னால வந்து தங்கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கறான். பார்க்கறதுக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இயேசு அதை கொண்டு ஒரு தெய்வீகமான அற்புதத்தை நிகழ்த்துறான். அங்க இருந்த 5000க்கும் மேற்பட்டவங்க வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அது வெறும் சாப்பாடு இல்ல, தேவனுடைய கிருபை அங்கே விருந்தா பரிமாறப்பட்டுச்சு. இந்த அற்புதத்தோட பிரம்மாண்டத்தை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். 12. ஆமாங்க, எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மீந்து போன துண்டுகளை சேகரிச்சப்போ சரியா 12 கூட நிறைஞ்சது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் கொடுக்கும்போது அதுல எந்த குறையும் இருக்காது. அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். சரி, இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். ஒரு ரொட்டி ராஜாவை தேடுதல். இவ்ளோ பெரிய அற்புதத்தை கண்ணால பார்த்த மக்கள் இயேசுவை இன்னும் அதிகமா நம்பியிருக்கணும் இல்லையா? ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அவங்க எதுக்காக இயேசுவை பின்தொடர்ந்தாங்கன்ற உண்மையான நோக்கம் மெதுவா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. பாருங்க, மக்களோட நோக்கத்துக்கும் இயேசுவோட நோக்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு பக்கம் மக்கள் அவங்க ரோமர்களோட ஆட்சிக்கு கீழே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால தங்களை காப்பாத்த ஒரு அரசியல் ராஜா, ஒரு மெஸ்ஸியா வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்ததும், ஆஹா, இவர்தான் அந்த ராஜான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தங்களுக்கு இலவசமா சாப்பாடு கொடுத்து தங்களை ஆளப்போற ஒரு ராஜாவா அவரை பார்த்தாங்க. ஆனா இயேசுவோட நோக்கம் முற்றிலும் வேற. அவர் அவங்களுக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பையும் முடிவே இல்லாத நித்திய ஜீவனையும் கொடுக்க வந்தாரு. சிம்பிளா சொன்னோன்னா, அவங்க தற்காலிகமான விஷயங்களை தேடினாங்க, ஆனா அவரும் நித்தியமானதை கொடுக்க நினைச்சாரு. இயேசுவுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட நேரடியாவே சொல்றாரு, நீங்க அடையாளங்களை பார்த்ததுனால என்ன தேடி வரல, வயிறு நிறையா சாப்பிட்டீங்க, அதனாலதான் என்ன தேடி வரீங்கன்னு. பாத்தீங்களா, அவங்க செஞ்ச அற்புதத்தோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு அவங்க பசி தீர்ந்தது மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. 3வது பகுதி கடினமான போதனை. இப்போதான் இயேசு அவங்கள இந்த உலக விஷயங்கள்ல இருந்து, அதாவது சாதாரண அப்பத்திலிருந்து ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களுக்குள்ள கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. அவர் தன்னை ஜீவ அப்பம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சாதாரண அப்பம் நம்ம உடலுக்கு எப்படி சக்தி கொடுக்குதோ, அதே மாதிரி இயேசுவை விசுவாசிக்கிறது தான் நம்ம ஆத்மாவுக்கு உண்மையான ஜீவனையும் நித்தியமான வாழ்வையும் கொடுக்கும். இதுதான் அதோட ஆழமான அர்த்தம். இப்போதான் இயேசு சொன்னதிலேயே ரொம்பவே கடினமான, நிறைய பேரால தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு வாக்கியம் வருது. நீங்க மனுஷகுமாரனோட மாம்சத்தை சாப்பிடாம அவரோட இரத்தத்தை குடிக்காம இருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மக்கள் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நிச்சயமா இதை நேரடியா எடுத்துக்க கூடாது. இது ஒரு ஆழமான உருவகம். அதாவது நம்ம சாப்பாட்டை சாப்பிடும்போது அது எப்படி நம்ம உடலோட ஒரு பகுதியா மாறுதோ, அதே மாதிரி இயேசுவை முழுமையா ஏத்துக்கிட்டு அவர் மேல முழுமையான விசுவாசம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்பு தான் இது. இது வெறும் வெளிப்படையான பக்தி இல்ல, இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. 4வது பகுதி விசுவாசத்தின் சோதனை. இந்த கடினமான போதனையை கேட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க? இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். இங்கதான் விசுவாசம் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகுது. அந்த நிமிஷத்துல அந்த பெரிய கூட்டத்துல ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. இயேசுவோட போதனை அவங்களுக்கு புரியல, அது அவங்களால ஏத்துக்கவே முடியாததா இருந்துச்சு. அதனால அவரை பின்தொடர்ந்தவங்கள பெரும்பாலானவங்க, போதுண்டா சாமி, இனிமே இவரை பின்தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை விட்டு போயிட்டாங்க. அந்த பெரிய கூட்டமே கரைஞ்சு போச்சு. ஆனா எல்லாரும் போன அந்த இக்கட்டான சூழ்நிலையில சீமோன் பேதுருவோட பதில் விசுவாசத்தோட ஒரு உச்சகட்டமா வருது.
அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நாங்க வேற யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவனுக்கான வார்த்தைகள் உங்ககிட்ட தானே இருக்குன்னு. பாருங்க, அவருக்கும் முழுசா புரிஞ்சிருக்காது. ஆனா இயேசுவை நம்புறத தவிர வேற வழி இல்லைன்னு அவர் உணர்ந்திருந்தாரு. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியான தேர்வு. கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு கேள்வியா வைக்குது. அன்னைக்கு அந்த மக்கள் சந்திச்ச அதே தேர்வு இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிக்குது. அதுதான் இந்த அதிகாரத்தோட மையமான சவால். அப்போ இந்த அத்தியாயம் நம்மகிட்ட என்ன கேக்குது? நாம நம்மளோட சௌகரியத்தை தேர்ந்தெடுக்க போறோமா இல்ல விசுவாசத்தையா? இந்த உலகத்துல கிடைக்கிற லாபங்களை தேட போறோமா இல்ல உண்மையான சத்தியத்தையா? தற்காலிகமா கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை பின்தொடர போறோமா இல்ல நித்திய ஜீவனுக்காக அவரை நம்ப போறோமா? இதுதான் அந்த இறுதியான தேர்வு. பாருங்க, இந்த கதை நடந்து பல 100 வருஷங்கள் ஆகியிருக்கலாம். ஆனா இந்த கேள்வி இன்னைக்கும் அப்படியே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நாம உண்மையில எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? தற்காலிகமா கிடைக்கிற நன்மைகளையா இல்ல முடிவே இல்லாத நித்திய சத்தியத்தையா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. யோவான் அதிகாரம் 7. இது வெறும் ஒரு கதைன்னு நினைச்சிராதீங்க. இதுல பெரிய மோதல்கள், பயங்கர குழப்பங்கள், அப்புறம் ஒரு முக்கியமான வாக்குறுதின்னு எல்லாம் அடங்கியிருக்கு. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். முதல்லயே ஒரு பெரிய கேள்வி நம்ம மனசுல வருது இல்லையா? ரொம்ப பிரபலமான ஒரு போதகர் எதுக்காக ஒளிஞ்சு பயணம் பண்ணணும்? பாருங்க, இந்த கேள்விதான் இந்த முழு அதிகாரத்தோட அடித்தளமே. பொதுவா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு ஹீரோன்னா ஒரு மாசான என்ட்ரி இருக்கும்னு தானே? ஆனா இங்க அப்படி இல்ல. கதை ஆரம்பிக்கும்போதே இயேசுவோட உயிருக்கே ஆபத்து. யூதேயாவுல அவர் எல்லார் கண்ணிலிருந்து மறைஞ்சு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இந்த கதையே தொடங்குது. நிலைமை எவ்ளோ மோசம்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு இருந்த எதிர்ப்பு சாதாரணமான எதிர்ப்பு இல்ல. அவரை கொல்லவே துடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் யாரு? அங்க இருந்த மத தலைவர்களே தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட சொந்த சகோதரர்களே அவரை ஒரு மாதிரி தூண்டி விடுறாங்க. உங்க திறமையெல்லாம் உலகத்துக்கு காட்டுங்க அப்படின்னு சவால் விடுறாங்க. ஆனா இயேசுவோட கணக்கு வேற. அது மனுஷங்க போடுற கணக்க தாண்டின ஒரு தெய்வீக திட்டம். இயேசு ஏன் அவரோட செய்திக்கு இவ்ளோ எதிர்ப்பு வருதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவரோட வார்த்தைகள் இந்த உலகத்தோட தப்பான விஷயங்களை நேருக்கு நேரா சுட்டிக்காட்டுது. அதனாலதான் உலகம் அவரை பகைக்குது. சரி, இப்போ கதை நடக்கிற இடத்துக்கு வருவோம். திருவிழா நேரம். அந்த இடத்துல என்ன நடக்குது? ரகசியமா வந்திருக்காரே ஒருத்தர், அவரை பத்தி தான் ஊரே கிசுகிசுன்னு பேசிக்குது. ஒரே விவாதங்கள், ஒரே குழப்பம். அந்த சூழலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய பிளவு இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் சிலர் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல அவர் மக்களை ஏமாத்துறாருன்னு சொல்றாங்க. அவர் யாருங்கிறத பத்தி யாருக்குமே ஒரு தெளிவான முடிவில்ல. இந்த மாதிரி ரெண்டு பட்ட கருத்து இருந்தாலும் யாரும் தைரியமா வெளியே பேசல. ஏன்னா தலைவர்களுக்கு பயம். அதனால எல்லா பேச்சும் ரகசியமா கிசுகிசுவாதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு விதமான பயம் கலந்த சூழல். அந்த திருவிழாவோட நடுவுல ஈசு திடீர்னு மக்கள் முன்னாடி வந்து போதிக்க ஆரம்பிக்கிறார். அதை கேட்ட ஜனங்களுக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியம். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? பெருசா படிக்காத இவருக்கு எப்படி இவ்ளோ ஞானம்னு திகைச்சு போயிட்டாங்க. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நான் பேசுறதே என்னோட சொந்த வார்த்தைகள் இல்ல, இது என்ன அனுப்பினாரே அவரோடதுன்னு சொல்றாரு. தன்னோட ஞானத்துக்கு காரணம் கடவுளுதான்னு தெளிவா சொல்றாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த அந்த பதற்றம் இப்போ ஒரு பெரிய மோதலா வெடிக்குது. இயேசு அவரை கொல்லணும்னு நினைக்கிற தலைவர்களையே நேரடியா எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இதுதான் கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுன. இங்க இயேசு அவங்களோட இரட்டை வேஷத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. நீங்க மோசேயோட சட்டத்தை மதிக்கிறதா சொல்லிக்கிறீங்க, ஆனா அதே நேரத்துல என்ன கொல்ல பாக்குறீங்களே, இது என்ன நியாயம்னு அவங்களோட முரண்பாட்டை நேரடியா சுட்டி காட்டுறாரு. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஓய்வு நாள்ல ஒரு சின்ன சடங்கு செய்ய சட்டம் அனுமதிக்கும்போது நான் ஒரு மனுஷனோட முழு உடலையுமே குணமாக்கினதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்கன்னு கேக்குறாரு. அவங்களோட தர்க்கத்தை அவங்களுக்கு எதிரா பயன்படுத்துறாரு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. மேலோட்டமா பார்த்து தீர்ப்பு சொல்லாதீங்க, உண்மையா சரியா எதுன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. இது வெறும் அவங்களுக்கு சொன்னதில்ல, நமக்கும் சேர்த்துதான். அவரை கைது பண்ண முயற்சி பண்ணியும் முடியல. ஏன்னா திரும்பவும் அதே தெய்வீக நேரம்ங்கிற விஷயம் வருது. மனுஷங்களோட திட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கான சரியான நேரம் வர்ற வரைக்கும் அவர் ஒன்னும் பண்ண முடியல. இப்ப நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். திருவிழாவோட கடைசி நாள், ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்குதான் இயேசு மறக்கவே முடியாத ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். திருவிழாவோட அந்த கடைசி நாள்ல இயேசு எல்லார் முன்னாடியும் நின்னு சத்தமா ஒரு அழைப்பு கொடுக்கறாரு.
யாருக்கெல்லாம் தாகமா இருக்கோ அவங்க என்கிட்ட வாங்க, வந்து குடிங்க. என்ன நம்புறவங்களுக்குள்ள இருந்து ஜீவத்தண்ணீர் ஆறா ஓடும்னு சொல்றாரு. இது அங்கிருந்த எல்லாருக்குமான ஒரு திறந்த அழைப்பு. இந்த ஜீவத்தண்ணீர்னா என்ன? அது வெறும் தண்ணி இல்ல. பின்னால இயேசுவ நம்புறவங்களுக்கு கிடைக்க போற பரிசுத்த ஆவியானவரைத்தான் அவர் அப்படி ஒரு உருவகமா சொல்றாரு. இது ஒரு ஆழமான முன்னறிவிப்பு. அப்போ இந்த முழு அதிகாரத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? பயம் எப்படி உண்மையை பேச விடாம தடுக்குது, வெளித்தோற்றத்தை வச்சு முடிவு பண்றதால வர குழப்பம், ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலையில கூட எப்படி விசுவாசம் உருவாகுது, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல கடவுளோட சரியான நேரம், இது எல்லாத்தையும் எவ்ளோ அழகா இந்த அதிகாரம் ஒன்னா கோர்க்குதுன்னு பாருங்க. கடைசியா இந்த அதிகாரம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட முடியுது. வெளித்தோற்றம் ஏமாத்துத, ஆளுக்காள் கருத்து மாறுபடுது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாம எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த திருவிழாவுல இருந்த இந்த கேள்வி இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருத்தமான ஒண்ணு, இல்லையா? யோவான் நற்செய்தியில 8வது அதிகாரம் ரொம்பவே விசேஷமானது. இது வெறும் வார்த்தைகள் கோர்க்கப்பட்ட ஒரு பகுதி கிடையாது. இது ஒரு போர்க்காலம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கருணை, இன்னொரு பக்கம் கொலை மிரட்டல். இப்படி ஒரு நாடகீயமான திருப்பம் எப்படி வந்தது? வாங்க இந்த அத்தியாயத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கதை கருணையோட ஆரம்பிச்சு கடைசியில ஒரு கொலை மிரட்டல்ல முடியுதுன்னா அது எவ்ளோ விசித்திரமா இருக்கு இல்லையா? இதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட மையப்புள்ளி. எப்படி ஒரு இரக்கமான செயல் இவ்ளோ பெரிய வன்முறைக்கு காரணமாச்சு? இது வெறும் கேள்வி இல்ல, இது ஒரு பெரிய புதிர். வாங்க இந்த புதிரோட முடிச்சு அவிழ்க்க ஆரம்பிக்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். இந்த அதிகாரம் ஏதோ ஒரு அமைதியான போதனையோட தொடங்கல. அதுக்கு பதிலா இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டி ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றாங்க. அதோட தான் இந்த அதிகாரமே ஆரம்பிக்குது. பாருங்க இந்த ஒரு வரி, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் அவள் மேல் கல்லெறிய கடவன். இது சாதாரண வார்த்தைங்க இல்ல. இந்த ஒரு வரிய சொல்லி இயேசு அவங்க வச்ச பொறியில அவங்களையே சிக்க வைக்கிறார். சொல்லப்போனா அவங்க சட்டத்தையே அவங்களுக்கு எதிராக ஒரு கண்ணாடியா காட்டுறார். இப்போ அவங்க மனசாட்சி தான் அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை நாம 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்ட ரீதியான புரி வைக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றார்? அதை அப்படியே ஒரு மனசாட்சிக்கான சோதனையா மாத்துறார். அதுக்கப்புறம் பாருங்க, குற்றம் சாட்ட வந்தவங்க ஒவ்வொருத்தரா அவங்க தப்ப உணர்ந்து கிளம்பிடுறாங்க. கடைசியா இது வெறும் தீர்ப்போட முடியல. இயேசு கருணை காட்டி அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறார். இதுதான் இந்த நிகழ்வோட முழு பரிமாணம். அந்த பெண்மணிய மன்னிச்சு அனுப்புன கையோட அந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி நிலவு இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி நடக்கல. அதுக்கு பதிலா இயேசு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுறார். அந்த அறிவிப்பு தான் அங்கிருந்த நிலைமைய மொத்தமா மாத்தி ஒரு புது விவாதத்தையே ஆரம்பிச்சு வைக்குது. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இது ஏதோ கவிதைக்காக சொன்ன வார்த்தைங்க இல்ல. இதை நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த உலகத்துக்கே ஆன்மீக வழிகாட்டுதல், உண்மை, வெளிச்சம், இது எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் தான் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றார். இது ஒரு நேரடியான, ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வீக உரிமை கோரல். இங்கதான் அந்த விவாதத்தோட அசல் முரண்பாடே வெளிப்படுது. பாருங்க, ஒரு பக்கம் பரிசேயர்கள், அவங்க சட்ட விதிகளை பத்தி பேசுறாங்க. 2 சாட்சி இல்லாம உங்க சாட்சி செல்லாதுன்னு சொல்றாங்க. ஆனா இயேசுவோ பூமிக்குரிய விதிகளை தாண்டி ஆன்மீக உண்மைய முன்னிறுத்துறார். என் தகப்பன், அதாவது கடவுளே எனக்கு சாட்சின்னு சொல்றார். அவங்க சட்ட புத்தகத்தை பார்த்தா இவரோ அந்த சட்டத்தை உருவாக்குனவரே சுட்டிக்காட்டுறார். இதுதான் இங்க நடக்கிற அடிப்படை மோதல். சரி, ஒலி பத்தின விவாதம் முடிஞ்சதும் அடுத்து இது இன்னும் ஆழமான ஒரு தளத்துக்கு போகுது. சுதந்திரம்னா என்ன, உண்மையான விடுதலை எது அப்படின்னு ஒரு தத்துவவாத விவாதமாவே மாறுது. அங்க இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஏற்கனவே சுதந்திரமா தான் இருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ இயேசு சொன்ன உண்மையான அடிமைத்தனம்னா என்ன? இங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்னா 2 தரப்பும் 2 விதமான சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினது ஒண்ணு, இவரு பேசினது இன்னொன்னு. இங்கதான் இயேசு சுதந்திரத்துக்கான வரையறையே மாத்தி அமைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் செய்யற ஒவ்வொருத்தனும் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்றாரு. அதாவது நீங்க எந்த வம்சத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீங்க பாவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்தீங்கன்னா நீங்க உண்மையில சுதந்திரமானவங்க கிடையாது. இது அரசியல் சுதந்திரம் இல்ல, இது ஆன்மீக விடுதலை. இப்ப பாருங்க, அவங்க பார்வை எப்படி இருந்துச்சு? நாங்க ஆபிரகாமோட சந்ததி, அதனால நாங்க யாருக்கும் அடிமை இல்லைன்னு பெருமையா சொன்னாங்க. இது வம்சாவளி மூலமா வர்ற சுதந்திரம். ஆனா இயேசுவோட பார்வை வேற. நீங்க என்னோட போதனையில நிலைச்சிருந்தீங்கன்னா சத்தியம் உங்களை விடுவிக்கும்னு சொன்னார். அதாவது உண்மையான சுதந்திரம் வம்சத்துல இல்ல, சத்தியத்துல இருக்குன்னு ஆணித்தரமா சொன்னார். இதுவரைக்கும் விவாதம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சிட்டே வந்தது இல்லையா? இப்போதான் இந்த விவாதம் அதோட உச்சக்கட்டத்தை அடைய போகுது. ஒரு வெடி விபத்து மாதிரி நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இங்க இயேசு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறார்.
அவங்க கிட்ட சொல்றார், உங்க செயல்களை பார்த்தா உங்க உண்மையான ஆன்மீக தந்தை யாருன்னு தெரியுது, அது பிசாசுன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, உண்மையை பேசுற ஒருத்தரை கொல்ல நினைக்கிறீங்கன்னா நீங்க எப்படி கடவுளோட பிள்ளையா இருக்க முடியும்னு கேக்குறார். இது ஒரு நேரடியான, ரொம்ப அதிர்ச்சியூட்டுகிற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது தான் இயேசு இந்த முழு அத்தியாயத்தோட மிக முக்கியமான, மிக சக்தி வாய்ந்த, அதே சமயம் மிக சர்ச்சைக்குரிய ஒரு வாக்கியத்தை சொல்றார். அவர் என்ன சொன்னார்னா, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன்னு சொன்னார். இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கறது சாதாரண வார்த்தை இல்ல. பழைய ஏற்பாட்டுல மோசே கிட்ட கடவுள் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட தெய்வீக பெயர் இது. அந்த பெயரை பயன்படுத்துறது மூலமா இயேசு தன்னை நித்தியமானவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர், கடவுளுக்கு சமமானவர்னு உரிமை கோரினார். இது வெறும் ஒரு கூற்று கிடையாது, இது அவரோட அடையாளத்தையே பிரகடனப்படுத்துற ஒரு அறிவிப்பு. அவர் என்ன சொல்றார்னு அங்கிருந்த கூட்டத்துக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மன்னிக்கவே முடியாத தெய்வ நிந்தனை. அதனால உடனடியா கோபத்துல அவரை கொல்ல கற்களை எடுத்தாங்க. இப்ப புரியுதா, கருணையோட ஆரம்பிச்ச ஒரு கதை எப்படி ஒரு கொலை மிரட்டல்ல வந்து நிக்கிதுன்னு? சரி, இவ்ளோ தீவிரமான மோதல்களுக்கு பிறகு இந்த அத்தியாயத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1, கருணை. இயேசு இரக்கம் காட்டுறார், ஆனா அதே சமயம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். 2, உண்மை. தன்னை உலகின் ஒளின்னு, அதாவது ஆன்மீக உண்மைக்கான ஒரே ஆதாரம்னு சொல்றார். 3, சுதந்திரம். பாவத்தோட கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வர்றது தான் உண்மையான சுதந்திரம்னு ஒரு புது வரையறையை கொடுக்கிறார். 4, தெய்வீக அதிகாரம். அவர் நித்தியமானவர், கடவுளுக்கு சமமானவர்னு உரிமை கூறுகிறார். இந்த 4 பண்புகளையும் கொண்ட ஒரு நபரை தான் யோவான் 8 நமக்கு அறிமுகப்படுத்துது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி எழும்புது. யோவான் 8ல நம்ம பார்க்குற இயேசுவோட 2 முகங்கள்ல, அதாவது ஒரு பக்கம் தீவிர மன்னிப்பு, இன்னொரு பக்கம் முழுமையான அதிகாரம், இதுல எது மக்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கு? அவரோட எல்லையில்லாத மன்னிப்பை ஏத்துக்கிறது கஷ்டமா, இல்ல அவரோட முழுமையான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியறது கஷ்டமா? இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஆய்வுல என்னோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுடைய மிகப்பெரிய பலமே உங்களுக்கு எதிரா திரும்பினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற கதையில வர்ற ஒருத்தருக்கு அப்படிதான் ஆச்சு. அவர் பார்த்த ஒரு விஷயம், அதாவது அளவுக்கு அதிகமா பார்த்ததால ஒரு பெரிய விலையே கொடுக்க வேண்டியிருந்தது. சரி, ஒரு அற்புதம், ஒரு மிராக்கிள் உங்களை ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டா என்ன செய்வீங்க? நம்பவே முடியாத ஒரு நல்லது நடக்குது, ஆனா அதை கொண்டாடுறதுக்கு பதிலா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடுது. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளியே. இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, பெருவியிலேயே பார்வையில்லாத ஒரு மனுஷங்கிட்ட இருந்துதான். அவரை பார்த்து இயேசுவோட சீடர்கள் ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு கிடைச்ச பதில் இருக்கே, அது ரொம்பவே அசாதாரணமா இருந்து மொத்த கதையுமே மாத்தி போட்டுடுச்சு. அப்போல்லாம் ஒரு பொதுவான நம்பிக்கை இருந்துச்சு. யாருக்காவது கஷ்டம் வந்தா அது அவங்க செஞ்ச பாவம், இல்லனா அவங்க பெத்தவங்க செஞ்ச பாவத்தோட விளைவுதான்னு நம்புனாங்க. அதனாலதான் சீடர்கள் உடனே கேட்டாங்க, சரி, இவன் குருடனா பிறந்ததுக்கு யாரு காரணம்? இவனா இல்ல இவனோட அப்பா அம்மாவா? ஆனா இயேசு கொடுத்த பதில் எல்லாரையும் அப்படியே ஆச்சரியப்பட வச்சுது. அவர் அந்த பழைய நம்பிக்கையை அப்படியே தலைகீழா புரட்டி போட்டாரு. அவர் சொன்னாரு, இது இவன் செஞ்ச பாவமும் இல்ல, இவன் பெத்தவங்க செஞ்ச பாவமும் இல்ல, கடவுளோட செயல்கள் இவன் மூலமா வெளிப்படணும்னு தான் இப்படி நடந்திருக்குன்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான ஒரு புது பார்வை இல்லையா? இயேசு என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் சேற்றை எடுத்து அதை அந்த மனிதனோட கண்கள்ல பூசி அவனை குணப்படுத்திட்டாரு. இங்க பிரச்சனை அந்த வைத்திய முறையில இல்ல. பிரச்சனை என்னன்னா, அவர் இதை செஞ்ச நாள் ஓய்வு நாள், அதாவது யூதர்களோட புனிதமான ஓய்வு நாள். அன்னிக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது அவங்களோட மத சட்டப்படி தப்பு. ஒரு அற்புதம் நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டாடுவோம் இல்லையா? ஆனா இங்க அப்படி நடக்கல. அது ஒரு குற்றமா பார்க்கப்பட்டுச்சு. அங்க இருந்த மத தலைவர்கள் இத கொண்டாடுறதுக்கு பதிலா உடனே ஒரு விசாரணையே ஆரம்பிச்சிட்டாங்க. பரிசேயர்கள்னு சொல்லப்படுற அந்த மத தலைவர்களுக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய விவாதம் வெடிச்சது. ஒரு குரூப் சொன்னாங்க, அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறிட்டாரு, அதனால அவர் ஒரு பாவி. ஆனா இன்னொரு குரூப் கேட்டாங்க, ஒரு நிமிஷம், ஒரு பாவியால எப்படிங்க இப்படி ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்? அவங்களால இந்த உண்மையே ஏத்துக்கவே முடியல, இந்த அற்புதத்தை ஜீரணிக்கவே முடியல. அதனால ஒரு ஈஸியான வழியை கண்டுபிடிச்சாங்க. இந்த அற்புதமே நடக்கலன்னு சொல்லி மறுத்திடலாம்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா இந்த உண்மை அவங்களோட அதிகாரத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தா இருந்துச்சு. சரி, உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்வை கிடைச்ச அந்த பையனோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்கதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஒரு பிரஷர் வரும்போது மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நாம பார்க்க போறோம். அவனுடைய பெத்தவங்க பயந்துட்டாங்க, பயங்கரமா பயந்துட்டாங்க. தங்களை ஜெப ஆலயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். அதனால
உண்மைய சொல்ல தயங்குனாங்க. அவன் வளர்ந்துட்டான், அவனையே கேட்டுக்கோங்கன்னு சொல்லி நழுவிட்டாங்க. பாருங்க, பயம் எப்படி உண்மையோட குரல நெரிக்குதுன்னு. பெத்தவங்க அப்படி பயந்து ஒதுங்க. ஆனா பார்வை கிடைச்ச அந்த மனிதன் தைரியமா நின்னான். அவனோட பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல். எனக்கு மத்ததெல்லாம் தெரியாது, ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். நான் குருடனா இருந்தேன், இப்போ பாக்குறேன். அவ்வளவுதான். அவனோட சொந்த அனுபவமே அசைக்க முடியாத ஒரு சாட்சியா மாறிடுச்சு. அந்த மனிதன் அவனோட அனுபவத்துல உறுதியா நிக்க நிக்க மதத் தலைவர்களோட கோபம் அதிகமாயிட்டே போச்சு. இது வெறும் விசாரணைங்கிற கட்டத்தை தாண்டி ஒரு நேரடியான மோதலா மாறிடுச்சு. அந்த மனிதன் யூஸ் பண்ண லாஜிக் இருக்கே, செம்ம சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவன் சொன்னா, பாருங்க, கடவுள் பாவிங்க சொல்றத கேட்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனா இவரோ அற்புதம் செய்றாரு. அப்போ இவர் எப்படி பாவிலா இருக்க முடியும்? இந்த ஒரு நேர்மையான கேள்வி அந்த மத தலைவர்களோட வாதத்துல இருந்த ஓட்டைய அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. அவனோட லாஜிக்குக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? வாதத்துல தோத்து போனதும் நேரா பர்சனல் அட்டாக்குக்கு வந்துட்டாங்க. நீ மொத்தமா பாவத்துல பிறந்தவன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி ஜபாலயத்தை விட்டே வெளியே துரத்திட்டாங்க. இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். சமூகத்தாலேயே ஒதுக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? இங்கதான் பார்வைனா என்ன, குருட்டுத்தன்மைனா என்னங்கிற உண்மையான அர்த்தமே தலைகீழா மாறப்போகுது. எல்லாராலையும் கைவிடப்பட்ட அந்த மனுஷனை இயேசு தேடி போறாரு. அவர்கிட்ட போய் தன்னோட உண்மையான அடையாளம் என்னன்னு சொல்றாரு. அவனோட உடல் ரீதியான பார்வை இப்ப அவனோட ஆன்மீக பார்வைக்கு வழிகாட்டுது. அவன் இயேசுவை நம்பி அவரை வணங்க ஆரம்பிக்கிறான். அப்போ இயேசு சொல்ற இந்த வார்த்தைகள் தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. இது கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இது வெறும் கண்ணால பாக்குற பார்வைய பத்தி மட்டும் இல்ல, ஆன்மீக பார்வைய பற்றியது. இங்கதான் அந்த பெரிய முரண்பாட்டை நம்ம பாக்குறோம். பாருங்க, உடம்பால குருடனா இருந்த ஒருத்தனுக்கு ஆன்மீக பார்வை கிடைக்குது. ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க பாக்குறோம்னு சொல்லிக்கிட்ட தலைவர்களோ கண் முன்னாடி இருந்த உண்மைய பார்க்க மறுத்ததால அவங்க தான் உண்மையான குருடர்கள்னு நிரூபிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ உண்மையான குருட்டுத்தன்மைங்கிறது கண்ணு தெரியாததில்ல, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அகந்தையும் உண்மைய பார்க்க மறுக்கிற மனநிலையும் தான் உண்மையான குருட்டுத்தன்மை. கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது. நாமளும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாக்குறேன்னு நினைச்சா ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம தவற விடுற உண்மை எதுவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம். தலைமை, பாதுகாப்பு, நம்பிக்கை, இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? யோவான் புத்தகத்துல ஒரு மெய்ப்பனோட கதை மூலமா இந்த கேள்விகளுக்கு ஒரு ஆழமான பதில் இருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஒரு பழங்கால மெய்ப்பன் வாழ்க்கை, மரணம், பாதுகாப்பு பத்தி நமக்கென்ன கத்துக் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு எப்படி பொருந்தும்? வாங்க, இதுக்குள்ள இருக்கிற ஆழமான உண்மைகளை ஒன்னொன்னா தோண்டி பாப்போம். சரி, இந்த உருவகத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த கதைக்களத்துக்குள்ள போகணும். அங்க யார் யார் வராங்க, அவங்களோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த கதையோட ஹீரோ இல்லனா மையப்புள்ளி யாருன்னா அது மெய்ப்பன் தான். இங்க இயேசுவே தன்னை நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர்தான் மக்களோட உண்மையான தலைவர், உண்மையான பாதுகாவலர். மெய்ப்பன் இருந்தா ஆடுகளும் இருக்கணும் இல்லையா? சோ இங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ஆடுகள், இன்னொன்னு ஆட்டுத் தொழுவம். ஆடுகள்னா இயேசுவை பின்பற்ற விசுவாசிகள், ஆட்டுத் தொழுவம்னா அந்த விசுவாசிகள் பாதுகாப்பா இருக்கிற ஒரு இடம், அதாவது கடவுளோட பராமரிப்பு. சரி, இந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ள எப்படி நுழையிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? வாங்க பாக்கலாம். இந்த ஆட்டுத் தொழுவத்துக்குள்ள போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குதான். அது என்னன்னா அந்த வாசல். இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். இயேசுவே தன்னைத்தான் அந்த வாசல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வாசலால உள்ள வராம வேற வழியில ஏறி குதிச்சு வர்றவன் திருடன் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். சரியான வழியில வராம குறுக்கு வழியில வரவங்க ஆபத்தானவங்க. ஒரே ஒரு வழிதான் சரி, மத்ததெல்லாம் தப்புன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஒரு உண்மையான மெய்ப்பனுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசங்கிறத நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, ரெண்டு விதமான தலைவர்களை ஒப்பிட்டு காட்டுறாங்க. ஒரு பக்கம் நல்ல மெய்ப்பன், அவர் ஆடுகளுக்கு சொந்தக்காரர், அதுக்காக உயிரைய கொடுப்பார். இன்னொரு பக்கம் கூலிக்காரன், அவர் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்றவன். ஆபத்து வந்தா ஆடுகளை விட்டுட்டு ஓடு போடுவான். ஏன்னா மேய்ப்பனுக்கு ஆடுகள் மேல பாசம், கூலிக்காரனுக்கு பணம் மேலதான் பாசம். இதுதான் அந்த பெரிய வித்தியாசம்.
இதுல இன்னொருத்தரும் வர்றாரு, திருடன். அவனோட நோக்கம் ரொம்பவே மோசமானது. திருடனும் கொல்லணும், அழிக்கணும். இதுக்காக மட்டும்தான் அவன் வருவானாம். அவன ஒரு அழிவு சக்தியா இங்க காட்டுறாங்க. அந்த திருடனுக்கு நேர் எதிரா மேய்ப்பனோட நோக்கம் இருக்கு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு. அதாவது ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை கொடுக்கத்தான் அவர் வராரு. இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் பத்தினது இல்ல, ஒரு உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கைய பத்தினது. சரி, அப்போ அந்த மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டது? அதுக்கு ஆதாரம் என்னன்னா அங்கீகாரம், அப்புறம் நம்பிக்கை. இது எப்படின்னா, மேய்ப்பன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுவானா. ஆடுகளும் அவனோட குரலை கேட்டு அவனை பின்தொடரும். ஏன்னா அதுக்கு அவனோட குரல் நல்லா தெரியும். வேற யாராவது கூப்பிட்டா அது பின்னாடி போகாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான உறவு இது. போலியான குரல்களுக்கு நடுவுல உண்மையான குரலை அடையாளம் கண்டு சரியான தலைவரை பின்தொடர்றது. ஆனா இந்த மெய்ப்பனோட அக்கறை ஒரு குறிப்பிட்ட மந்தையோட நின்னுடுதா? இல்லவே இல்ல. அது ஒரு குழுவையும் தாண்டி போகுது. இங்கதான் ஒருங்கிணைப்புங்கிற ஒரு அருமையான கருத்து உள்ள வருது. அதாவது மற்ற ஆடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது யாருன்னா, யூதர்கள் இல்லாத மற்ற இனத்து மக்கள், அதாவது புறஜாதியார். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு, இந்த வழிகாட்டுதல் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவானதுங்கிறது தான். அதனாலதான் சொல்லப்படுது, அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும்னு. இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி ஒரே தலைவர் கீழே எல்லாரும் ஒரே மந்தையா, அதாவது ஒரே விசுவாச சமூகமா உருவாகணுங்கிறது தான். இப்போ இந்த முழு உருவகத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரும். அது என்னன்னா, அந்த மந்தைக்கு கிடைக்க போற ஒரு முழுமையான, உடைக்கவே முடியாத ஒரு பாதுகாப்பு. அந்த நல்ல மேய்ப்பன் தன்னோட ஆடுகளுக்கு சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார். என்னன்னா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றும். பாருங்க, இந்த வாக்குறுதிகள் தான் அந்த உடைக்க முடியாத உறவுக்கு அடித்தளமாயிருக்கு. இது ஏதோ தற்காலிகமான பாதுகாப்பு கிடையாது. அதோட உச்சகட்டமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. இதைவிட ஒரு பெரிய உறுதிமொழியை கொடுக்க முடியுமா? அதாவது யாராலையும் அவங்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாதுன்னு ஒரு முழுமையான, நிபந்தனையற்ற ஒரு வாக்குறுதியை இந்த பாக்குறோம். இது கடைசியா நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு நம்மள சுத்தி எத்தனையோ குரல்கள் ஒலிக்குது இல்லையா? இந்த உலகத்துல அந்த ஒரே ஒரு உண்மையான குரலை கேட்டு அதை நம்பி பின்பற்றுவதோட அர்த்தம் என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.